ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த சன்ஷேட் ட்ராப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் மட்டும் தான் பார்த்தோம். இப்போது இங்கே பாருங்கள், காம்போனண்ட்டில் மாடல் இன்க்ளீஸ் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் வரும். ஓகே கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்டு, ஸ்வீப்பு, ரிவால்வு, ஸ்வீப் பெயிண்ட் அப்படின்னு. ஓகேவா, இதில் நம்ம எக்ஸ்ட்ரூட் கமெண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த சன்ஷேட் அது மாதிரிலாம் வரைஞ்சோம். இப்போது இந்த அதுக்கப்புறம் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷேப்லேயே வந்து நம்ம ஒரு இந்த பாலிகன் ஷேப் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஷேப் இருக்குது, அண்ட் தென் இந்த ஷேப் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. மிட் பாயிண்ட் வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரூஷன் பார்ட்டாக வந்துடும். தெரியுதுங்களா? இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம போல்ட் மாதிரி இருக்கா பார்க்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். திக்னஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு எலிவேஷன் பர்பஸ்க்காக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் கமெண்டில் பார்த்தது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆர்கிடெக்டில் மாடல் இன் பிளேஸ் அண்ட் தென் மாடல் இன் பிளேஸ் போனதுக்கப்புறம் ஓகே அண்ட் தென் ஓகே. இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நம்ம ஃப்ளோர் லெவல் பிளானில் போயிட்டு இப்போது ஒரு நீங்கள் இந்த ஷேப்பில் ஒரு பாலிகன் ஷேப் வரையிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி ஷார்ப். ஓகே ஃபைன், நம்ம 3D வியூவில் வச்சுப்போம். 3D வியூவிலே வச்சு வரையலாம். 3D வியூவில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாலிகன் ஷேப் இது கிளிக் பண்ணுறோம். இதுக்குள்ளே இன்னொரு பாலிகன் ஷேப் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டிக் கொடுத்து இன்னொரு பாலிகன் ஷேப் கொடுத்துட்டு சாரி பிஃபோர் நம்ம வந்து இந்த ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணால் நம்மளால் வரையவே முடியும். ஓகே, ஸோ எப்படி பிளேனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, செட்டில் போயிட்டு பிக்கப் நேம் வந்து லெவல் 1 இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். டிஸ்கார்ட் பிளெண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட்டில் போயிட்டு பிளெண்ட். ஸோ என்னது, 1 செகண்ட். பிக்கப் பிளேன் வந்து லெவல் 1 ஓகே. ஃபினிஷ் மோட். இப்போ லெவல் 1 போயிட்டு இப்போ நம்ம ஆர்கிடெக்டில் காம்போனண்ட் மாடல் இன் பிளேஸ் அண்ட் தென் ஓகே. இப்போ நம்ம இந்த பிளெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி வரையலாம். பிளெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெபீசியம் ஷேப் இந்த ஷேப்பில் வரையலாம். அடுத்து இதுக்குள்ளே இன்னொன்று வரையலாம் இதே ஷேப்பில். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த பிளெண்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவல் 1 செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பிளெண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ காம்போனண்ட்டில் மாடல் இன் பிளேஸ் போயிட்டு கேஸ் இருக்கு ஓகே அண்ட் தென் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம பிளெண்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் வியூ வரையணும். ஓகேவா, பாட்டம் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இது வரைஞ்சிட்டு எடிட் டாப்னு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு சர்க்குலர் ஷேப்பில் வருது அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருக்கும். இப்போ 3Dயில் வச்சு பாருங்கள், இந்த ஷேப்பில் ஆப்ஜெக்ட் இருக்கா பின்னாடி. ஸோ இதை செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பிளெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். 2 ஷேப் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறது பிளெண்ட் கமெண்ட். ஸோ ஃபினிஷ் மாடல் கொடுத்தோன்னா இது ஒரு மாடலாக இருக்கும். தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் பார்த்தோம், அடுத்து பிளெண்ட் கமெண்ட் பார்த்தோம். அடுத்து என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவால்வ் கமெண்ட் எதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம ஒரு எலிவேஷன் வியூவில் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறோம். ரெஃபரன்ஸ் லைனில் க்ரியேட்டில் ரெஃபரன்ஸ் பிளேனில் லைன் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. ஓகேவா, வரைஞ்சிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே. இப்போ நமக்கு தேவையான பிளேன், இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஒரு சர்க்குலர் ஷேப் எடுத்துக்குவோம். இப்போது என்ன பண்ணுறோம், இப்போ பிளேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் கமெண்ட்
சாரி பிக் பிளேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு எலிவேஷனில் வைக்கணும், நார்த்தா சவுத்தா. நம்ம ஓப்பன் வியூ கொடுத்துறோம். ஓப்பன் வியூ கொடுத்துட்டு நார்த்தில் இப்போ சவுத்தில் வச்சு சவுத் வியூவில் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி இதில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 3D ஆர்கிடெக்ட் காம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ். இதில் வந்து கேஸ் ஒர்க், ரெஃபரன்ஸ் லைன், இது ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் தென் இது இங்கே ஒரு ஷேப். ஓகே, ரிவால்வ் கமாண்ட்க்கு வந்து ஆர்கிடெக்டில் திருப்பி வந்து காம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ் கேஸ் ஒர்க் அண்ட் தென் கேஸ் ஒர்க். இப்போ இந்த ரிவால்வ் கமாண்டில் உள்ளே செட் பண்ணோடனே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பவுண்டரி லைன், இன்னொன்று ஆக்சிஸ் லைன். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லைன் வரைகிறோம். ஓகேவா, ஆக்சிஸ் லைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் 1 வச்சுட்டு ஆக்சிஸ் லைன் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம லைன் வரைகிறோம். cannot draw because cancel. இது ஒரு பிளேனாக இருக்கா, ஸோ வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். எதனால் லெவல் 1 வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். லெவல் 1 பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஒரு ஷோ. சரி, ஓகே ஷோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது பிளேனாக இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிஸ் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைகிறோம். இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆக்சிஸ் லைன். ஓகேவா, இப்போ நம்ம பவுண்டரி லைன் போயிட்டு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இன்னொரு லைன் கமெண்ட் இந்த ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. திருப்பி வந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இது வந்து ஓகேவா கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுக்கணும். லைன் மஸ்ட் இன் க்ளோஸ்ட் லூப். ஸோ வந்து இந்த திருப்பி இந்த பவுண்டரி லைன் கிளிக் பண்ணி இந்த லைன் கமெண்ட் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ரிவால்வ் கமெண்ட் மாதிரி ஆகிடும். இப்போ 3D வியூவில் வச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு இந்த ஷேப்? ஒரு நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ஷேப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோன்னா ரிவால்வ் கமெண்ட். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபினிஷ் மாடல் கொடுத்தோன்னா நமக்கு இது ஒரு மாடல் க்ரியேட் ஆகிடுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் பார்த்துட்டோம், பிளெண்ட் கமெண்ட் பார்த்துட்டோம், ரிவால்வ் கமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்வீப் கமெண்ட். ஸ்வீப் கமெண்ட் என்ன அப்படின்னா திருப்பி ஆர்கிடெக்டில் காம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ் கேஸ் ஒர்க் இதில் ஸ்வீப்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்சை ஒரு பாத்தை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சர்க்கிளோ இல்லை ரெக்டாங்கிளோ வரைஞ்சோம் அப்படின்னா அந்த பாத்தில் கரெக்டாக போகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பாத் போயிட்டு நம்ம லெவல் 1 வச்சுட்டு ஸ்கெட்ச் பாத் பண்ணலாம். இப்போ ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பிளேனு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோ ஒர்க் பிளேன் ஃபஸ்ட் செட் பண்ணிக்கணும். செட்டில் போயிட்டு நேம் லெவல் 1. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சர்க்குலர் கமாண்ட் யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு வந்து ஸ்கெட்ச் பாத் பண்ணியாச்சு. இப்போது ப்ரொஃபைல். ஸோ எடிட் ப்ரொஃபைல் போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு வியூவில் வைக்கணும். ஓப்பன் வியூ நார்த் ஆர் சவுத் இந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு இப்போ இந்த டேரக்ஷனில் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ரெக்டாங்கிள் வரைகிறீங்க. வரைஞ்சிட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி டிக். இப்போ 3D வச்சு பாருங்கள், நம்ம வரைஞ்சிருக்க அந்த சர்க்குலர் ஒரு பாத்து வரைஞ்சோம்ல, அந்த பாத்தில் நம்ம ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படியே உங்களுக்கு சர்க்கிளாக வரும். ஓகேவா, இதுக்கு தான் வந்து மாடல் இன் பிளேஸ் ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இருக்கிறதும் அதே தான். ஸோ ஃபினிஷ் மாடல் கொடுத்தப்பறம் இது ஒரு மாடலாக க்ரியேட் ஆகிடும். இப்போ ஆர்கிடெக்சரில்
திருப்பி காம்போனண்ட்டில் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசர் ஓகே கொடுத்துட்டு ஸ்விஃப்ட் பிளெண்ட். இதே தான் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 3D பாத் ஸ்கெச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெக்டாங்கிளாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரெக்டாங்கிளாக முடிஞ்சுதா. இப்போ இந்த ஸ்விஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, இப்போ இங்கே ரெக்டாங்கிளும் இங்கே சர்க்குலர்னால் அது ஒரு ஷேப்பில் க்ரியேட் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம ஓன் பர்பஸ், நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஆர்கிடெக்ட் மாடல் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பேசிக் கமாண்ட் மாடல் இன் பிளேஸ். அதாவது மாடலில் வந்து அங்கே நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம என்ன வரைகிறோமோ கரண்ட் மாடலில் அது எல்லாமே மாடல் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மாடல் இன் பிளேஸில் இந்த 5 டைப் மெத்தட் தான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.